கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மற்றொரு மகிழ்ச்சி தகவல். ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டைக்கு களமிறங்கிய அரசியல் பிரதிநிதிகள். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரி ஜாலில் மனு தாக்கல். கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள். நாட்டில் மீண்டும் வன்முறை தலை தூக்குகின்றது சஜித் பிரேமதாச. மன்னாரில் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம். கட்டுநாயக்கவில் 2 கோடிக்கும் அதிக பெறுமதியான தங்கத்துடன் சிக்கிய வர்த்தகர். நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடம் அக்டோபர் 1 முதல் பல கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாகன இறக்குமதி அக்டோபர் 1 முதல் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் வர்த்தக மற்றும் சரக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கார்களை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 முதல் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காரணமாக 2021 ஆண்டு வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக தடை கட்டுப்பாட்டை தொடர இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர். மேலும் 2000க்கும் மேற்பட்ட பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டு அவ்வப்போது கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க, ரவி கருணாநாயக்க ஆகியோரின் தலைமையில் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு தெரிவிக்கும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் கோட்டை தொடருந்து நிலையம், கோட்டை பிரதான பேருந்து நிலையம், பஸ்தியன் மாவத்தை, போதிராஜர் மாவத்தை, பிரதான வீதி, ஹெட்டி வீதி, 5 லாம்பு சந்தி உட்பட ஒவ்வொரு வீதியிலும் முன்னெடுக்கப்பட்டது. அதில் கொழும்பு கோட்டை வர்த்தக சமூகத்தினர் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வேலை திட்டத்தை 2 நாட்களுக்கு நடாத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் கொழும்பு நகரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாளிலேயே பெரும் கூட்டம் அலைமோதியிருந்தது. மேலும் கொழும்பு கோட்டையை அண்மித்த பகுதிகளில் வரவேற்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயதொழில் புரிவோர் சங்கம், சுயதொழில் புரிவோர் பெண்கள் சங்கம், மக்கள் குரல் அமைப்பு, பொதுஜன விஜய பெரமுன, உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம், தமிழ் கலைஞர்கள் சங்கம், தேசிய பல்கலைக்கழக முன்னணி, சுயதொழில் புரிவோர் படை, நுகர்வோர் முன்னணி உட்பட பல அமைப்புகள் இதற்காக இணைந்து கொண்டிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை கோரி யாழ்ப்பாணம் போலீசாரால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை 15 முதல் 26 வரையில் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 18 இடம்பெறும் என்றும், அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் மன்று கட்டளையிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் இடம்பெறும் நிகழ்வை தடுக்கும் நோக்கிலேயே குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு 214 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக 62 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மொத்த முறைப்பாடுகள் மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக 152 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கடந்த 24 மணி நேரத்திற்குள் மேலதிகமாக 4 முறைப்பாடுகளுடன் சேர்த்து சுமார் 105 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
இதேவேளை கடந்த ஜூலை 31ஆம் திகதி தொடக்கம் செப்டம்பர் 12ஆம் திகதி வரை அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3828 என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது வன்முறையும் மிலேச்சத்தனமும் பயங்கரவாதமும் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தெபரவெவ நகரில் நேற்று இடம்பெற்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் தாம் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கின்றது. இங்கு உருவெடுக்கின்ற கொடிய பாசிசவாதத்திற்கும் வன்முறைக்கும் மிலேச்சத்தனத்திற்கும் மக்கள் ஆதரவளிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம். தற்பொழுது நாட்டை தீமூட்டிய குழுவும் பங்க்ரோ தடையை செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். ரணிலும் அனுரவும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை ரத்து செய்வதால் அனுரவும் ரணிலும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படுவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றமையினாலேயே தற்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது நேற்றைய தினம் மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, முன்னாள் யாழ் மேயர் மணிவண்ணன் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். சுமார் 2,50,00,000 ரூபாய் பெறுமதியான தங்கத்தூளை சட்டவிரோதமான முறையில் கடத்தி வந்த விமான பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்றைய தினம் விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு சென்றிருந்த அவர் அங்கிருந்து நேற்று மதியம் 12:10 மணியளவில் இண்டிகோ விமானம் 61185 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நீர்கொழும்பில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தனது கால் சட்டையின் இடுப்பு பகுதியில் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 460 கிராம் தங்கப்பொடியுடன் அவர் வந்துள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் சுங்கப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்த்து எதிர்வரும் 15ஆம் தேதி நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் உள்ள ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு 3,23,879 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்கள் நாடளாவிய ரீதியில் 2,849 பரீட்சை நிலையங்களுக்கு பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். 2 பகுதிகளை கொண்ட புலமை பரிசில் பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் முதலில் வழங்கப்படும். இது காலை 9:30 முதல் 10:45 வரை இடம்பெறும். அதன்பின் 1ஆம் பகுதி வினாத்தாள் காலை 11:15 மணிக்கு ஆரம்பமாகி 1 மணி நேரம் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்கள் பேனா பயன்படுத்துபவர்களாயின் கருப்பு அல்லது நீல பேனாவையே பயன்படுத்த முடியும். அத்தோடு வேறு வண்ண பேனாக்களை பயன்படுத்த அனுமதி இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.